மாட்டுக்கு தரிச்சு வர்ற மாதிரி தரிச்சிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் அவனுக்கு முட்டி மேலே இந்த வேற மட்டும் வெட்டி விடுவாங்க. என்னடா என்னடா வேணும் உனக்கு? என்ன வேணும்டா? ஆ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, 1 ஏக்கராவுக்கு வாழை மற்றும் நிலக்கடலை நடவு செய்கிறது முறை எப்படின்னு பார்க்க போகிறோம். வாழை பார்த்திங்கன்னா 7 அடிக்கு 1 குண்டால் நேந்திர ரகம், பார்த்திங்கன்னா குண்டால் நேந்திர. இது பார்த்திங்கன்னா கேரளா சிப்ஸுக்கு எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இது சீசன் பொறுத்து ரேட்டு நம்மளுக்கு மாறும். ஃபிக்ஸட் ரேட் இல்லை. ஒரு 20 ரூபாயிலிருந்து 50 ரூபா வரைக்கும் நம்மளுக்கு அந்த சீசன் பொறுத்து ரேட்டு கிடைக்கும். ஆல்ரெடி நம்ம தோட்டத்தில் குப்பை கொட்டி வச்சுருக்கிறோம், ஆட்டி எருவு. அந்த 1 ஏக்கரா காட்டுக்கு நம்ம பக்கத்து தோட்டத்தில் ரொட்டாவேட்டரை கேட்டிருக்கிறோம். நம்ம அந்த காட்டுக்கு வந்து ஃபுல்லாக உழவு செஞ்சு உழுவுறக்கு வேண்டி, அதுக்கு வேண்டி தான் நம்ம இப்போ டிராக்டரில் போயிட்டுருக்குறோம். வாங்க நம்ம அந்த டிராக்டரில் ரொட்டாவேட்டரை மாட்டிட்டு வந்து உழவு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ரொட்டாவேட்டர் மாட்டிட்டு போயிட்டுருக்கு தோட்டத்துக்கு. டீசல் கம்மியாக இருக்கிறங்காட்டி நம்ம டீசல் பிடிக்க பெட்ரோல் பங்க் நம்ம போயிட்டுருக்குறோம். அவர்கிட்ட நம்ம தோட்டம் சொல்லியாச்சு, அவர் போய் உழவு செஞ்சுட்ருக்காரு. நம்ம போய் டீசல் பிடிச்சிட்டு வந்தாரு. இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரொட்டாவேட்டர் ஓடிட்டுருக்குது, நீங்களே பார்க்குறீங்க. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஈரம் இல்லாமல், ரொம்ப காஞ்ச மண் வரன்னு இல்லாமல் ஒரு அளவான பதத்தில் ஓட்டினாத்தான் இந்த ஃபினிஷிங் வரும் நம்மளுக்கு. இல்லைன்னா டைம் ரொம்ப இழுத்துரும் நம்மளுக்கு ரொட்டாவேட்டர் ஓட்டுறையில், நம்மளுக்கு மணி ஆயிரும். ஆல்ரெடி பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும் வீடியோவில், அந்த ரொட்டாவேட்டர் ஓட்டுனதுக்குமே ஓட்டாமல் இருக்கிறதுக்கு வித்தியாசம் தெரியும். நம்மளுக்கு என்னென்னா குப்பை நம்ம இறச்சி இருக்கிறோம். குப்பை இறச்சதுக்கு பார்த்திங்கன்னா இந்த ரொட்டாவேட்டர் கத்தியில் வெட்டணுங்காட்டித்தான் நம்மளுக்கு அந்த எருவெல்லாம் பார்த்திங்கன்னா அடியில் போகும். அடியில் போனாத்தான் நம்மளுக்கு அந்த உரம் பார்த்திங்கன்னா தண்ணி கட்டையில் உரம் நம்மளுக்கு பிடிக்கிறதில்ல. அதுக்கு வேண்டித்தான் இப்போ ரொட்டாவேட்டர் விட்டு நம்ம உழவு செஞ்சிட்ருக்குறோம்.
எப்படி நேற்று சருகு அறுத்துக்குது வாழைக்கு? அம்மா தங்கமணி வந்தாங்க. ஏன் நேற்று வந்திருக்கலாம்ல? எந்திரிக்க முடியலையா? சரி, நம்ம ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணிவிட்டு கார்டு எப்படி இருக்குன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். ஓட்டி முடிஞ்சது, ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபினிஷிங் தான். நீ அடுத்தது பாத்தி கட்டி கல்லை நடவு செய்கிறோம். இதில் பாத்தி கட்டியாச்சுங்க. நீ அடுத்தது நிலக்கடலை இதெல்லாம் நடவை போடணும். இன்றைக்கி 40 கிலோ வாங்கிக்கிறோம் 1 ஏக்கர் அளவில். நிலக்கடலை உள்ளே போட்டு உள்ளே அப்படியே குண்டால் நேந்திர உள்ளே அப்படியே நடவு பண்ணுறோம். ஒரு 500 கன்று பக்கமாக பிடிக்கும். கோழி 5 குஞ்சு பொறிச்சிருக்குது. தோட்டத்தில் விவசாயம் பண்ணையில் நம்மளுக்கு ஒரு கிராப் பார்த்திங்கன்னா ஈடு கொடுக்குறக்கு பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகுது. ஒரு சின்ன இதே தக்காளி அப்படி இப்படின்னு ஓட்டாலும் ஒரு 4 மாதம் 5 மாதம் ஆகுது. நம்மளுக்கு இது மாதிரி கோழி, ஆடு, மாடு இது மாதிரியெல்லாம் நம்ம ஒருங்கிணைந்த பண்ணையாக கூட்டு பண்ணையாக வச்சுருந்தோம்னா நம்மளுக்கு இது ஒரு டைமில் கொடுக்கையில் நம்மளுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுது. இப்போ மாடெல்லாம் பார்த்திங்கன்னா இருந்ததுன்னா டெய்லியும் 2 டைம் பால் கறக்கணும். ஆனால் கொஞ்சம் சிரமம்தான். நம்ம எங்கேயும் வெளியே போக முடியாது, ஃபங்க்ஷனுக்கு அட்டன் பண்ண முடியாது. இருந்தாலும் மாடெல்லாம் நம்மளுக்கு இருக்கிறதுல டெய்லி நம்மளுக்கு அது ஒரு வருமானம் மாட்டோம். என்னடா என்னடா வேணும் உனக்கு? என்ன வேணுண்டா? அது போக பார்த்திங்கன்னா நாயெல்லாம் நம்ம வச்சுருந்தோம்னா ஒரு தோட்டத்தில் நம்ம இருக்கிறோம், நைட்டு பேட்டரி பிடிச்சிட்டு போகிறோம் அப்படி இப்படின்னு போகிறோம். ஏதாவது பாம்பு ஈது இருக்குது, பூச்சி இருக்குது, நாயெல்லாம் இருந்ததுன்னா நம்மளுக்கு அதை பார்த்து உழைச்சி கொஞ்சம் நம்மளுக்கு முன்னெச்சரிக்கையாகவே சவுண்டு கொடுத்துரு. நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கலாம். அதே மாதிரி ஏதாச்சும் புது ஆளுக்கு இது வந்தாங்கன்னா நல்லா சவுண்டு கொடுக்கு உழைக்கி. பக்கத்து தோட்டத்தில் பார்த்திங்கன்னா வாழைக்கன்று பிடுங்கறக்கு வந்திருக்கிறோம். ஒரு 500 கன்று பேசிக்கிறோம். ஒரு கன்று பார்த்திங்கன்னா 5 ரூபா ரேட்டு. இப்போ கொஞ்சம் கிராக்கியாக இருக்கிறங்காட்டி இந்த ரேட்டு, இல்லைன்னா ஒரு 2 ரூபா 3 ரூபா, அப்படி இல்லைன்னா சும்மாவே கூட பிடுங்கிட்டு போயிருக்கலாம்.
இது நம்ம பிடுங்கிட்டு வந்த ஒரு 7 அடிக்கு ஒன்று நடவு போட போகிறோம். கன்று வெட்டுற முறை பாருங்கள். இந்த மாதிரி தான் கண்ணெல்லாம் செதுக்கணும். கொஞ்சம் சைடில் இந்த வேரெல்லாம் இல்லாமல் நல்லா செதுக்கி மேலே நல்லா இது பண்ணி கண்ணை நீங்கள் பார்க்கணும். கண்ணை தேர்ந்தெடுக்கிற முறை பார்த்தீங்கன்னா சுற்றியும் பாருங்கள், ஏதாச்சும் அந்த கருப்பு கலர் ஏதாச்சும் அடிச்சுக்குதான்னு. அது மாதிரி கருப்பு கலரெல்லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் நோய் வந்த கன்று. அதுக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்து உரக்கடையில் மருந்து இருக்குது. மருந்து நல்லா உள்ளே விட்டு முக்கி நனைச்சி எடுத்து கன்று நடவு பண்ணணும். இல்லைன்னா நம்ம கன்று அந்த கன்று பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்குள்ளேயே நம்மளுக்கு அழுகி போயிடும். அப்புறம் வேறு கன்று போடுற மாதிரி இருக்குது. அப்புறம் மறித்து நம்மளுக்கு ஒரு மாதம் சேர்ந்து வந்துடும். பாருங்கள், கன்று இருக்கிற முறை கொஞ்சம் தேர்ந்து நல்லா எடுக்கணும். ஏன் சும்மா தரிக்காத, மாட்டுக்கு தரிச்சு வர்ற மாதிரி தரிச்சிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் அவனுக்கு முட்டி மேலே அந்த வேற மட்டும் வெட்டி விடுவான். இப்போ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா வாழைக்கண் வெட்டுறதுக்கு கத்தி பார்த்தீங்கன்னா ஒரு கத்தி பார்த்தீங்கன்னா புடி இல்லாமல் இருக்குது. ஏற்கனவே 2 கத்தி இருக்குது. அந்த கத்தி புடி இல்லாமல் இருக்கிறங்காட்டி இங்கே லோக்கலில் பக்கத்தில் செங்கப்பள்ளியில் ஒரு நார்த் இந்தியஸ்காரங்க, ராஜஸ்தான்காரங்க நல்லா கத்தி அடிக்கிறாங்க. பக்கத்து தோட்டத்துக்காரர் சொன்னாருங்கிட்ட நான் வந்திருக்கிறேன். அது மாதிரி கத்தி அடிக்கிறத நீங்களே பாருங்கள். அந்த புடி ரெடி பண்ணி நல்லா வச்சு நம்மளுக்கு கை விட்டு நழுவாத மாதிரி போட்டு கொடுப்பாங்க. இது நம்மளுக்கு கொஞ்சம் இது மாதிரி எல்லாம் பண்ணாக்க கொஞ்சம் வேலை சீக்கிராது. வாழைக்கண் வெட்டுறது, மற்ற எந்த யூஸாக இருந்தாலும் தென்னை மட்டை வெட்டுறதா எதாக இருந்தாலும் வேலை கொஞ்சம் நம்மளுக்கு சீக்கிரமாக ஆகுது. குச்சி எங்கே இருந்தது? என்ன கொண்டு போய் அப்படியே விட்டுரு. எப்படியா பாடி பாரு. ரொம்ப நல்லா இருக்கு. நான் கேட்க வரேன். நீ ஏதுக்கு இருக்கிற? நான் மின்னுக்கு போறேன். ஓ அப்படியா? நீங்க வீடு வண்டியில் கூட்டிட்டு வாங்க. ஒரு கடை பறந்த கொண்டு வந்தீங்களா? பக்கமாக போய் கண் எடுத்துட்டு வீடு வந்துட்டு இருக்கிறோம். வீடியோவில் பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. 7 அடிக்கு ஒன்று மார்க் பண்ணி கண்ணை அங்கங்கே பக்கத்தில் போட்டு வச்சுருக்கிறோம். இதில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வாழைக்கன்று நட போகிறோம். கால் மிதிக்கிட்டு விட்டுருக்கு.
குண்டால் நேர்ந்த நடவு செய்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 500 கன் பக்கமாக வருங்க. 400 to 500 கன் பிடிக்குது. இது நடவு செஞ்சு இதுக்குள்ளேயே கடலப்பருப்பு போட போகிறோம். விதைப்பருப்பு கோ2 ரகம் பார்த்தீங்கன்னா கோ2 ஹைப்ரிட் ரகம். இப்போ பார்த்தீங்கன்னா நிலக்கடலை கோ2 ரகம். கோ2னா கோயம்புத்தூர் 2 அந்த ரகம் தான் நாங்கள் வாங்கிட்டு வந்திருக்கிறோம். இது கிலோ பார்த்தீங்கன்னா 150 ரூபா வருது. இது நம்ம வாழை போட்டுட்டு 7 அடிக்கு ஒரு முறை கன்று நடவு செஞ்சு அதுக்குள்ளே தான் பார்த்திங்கன்னா நம்ம ஊடு வயிறாக நம்ம போட போகிறோம் நிலக்கடலையை. இது நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2.5 to 3 மாதத்துக்குள்ளே நம்ம நிலக்கடலையை ஈல்டு எடுத்துக்கலாம். கடலை பார்த்திங்கன்னா வீட்டு யூஸ்க்கே பண்ணிக்கலாம், எண்ணெய் ஆட்டிக்கலாம், எதுவும் பண்ணிக்கலாம். கொடி பார்த்திங்கன்னா நம்ம ஆடு நம்மக்கிட்டேயே இருக்குது, ஆட்டுக்கு எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் கடலக்கொடி. வாழை பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம பார் அணைச்சி உரம் கொடுத்து 3 மாதத்துக்கு மேலே பார் அணைச்சி உரம் கொடுத்து நம்ம ஒரு 12 to 13 மாதம் வெயிட் பண்ணணும் இந்த குண்டால் ரகம் வாழைக்கு. நம்ம வாழையிலேயே இருக்கிறதுலையே பார்த்திங்கன்னா ஹையஸ்ட்டு இதுதான் டைம் கொஞ்சம் வெயிட் பண்ணுறது. அதனால தான் ஊடு வயிறாக பார்த்திங்கன்னா உள்ள நிலக்கடலை, அது இல்லைன்னா வெங்காயம், தக்காளி அது மாதிரி ஏதோ ஒன்று வச்சு எடுக்கலாம். நாங்கள் இப்போ நிலக்கடலை பண்ணிகிட்டு இருக்கிறோம். வாங்க நடவு முறை எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன். நிறைய கேட்குறாங்க, கொடுக்கலாமா? கம்பெனிக்கு மேடம் காட்ட போய் சுத்தம் பண்ணி அதில் 6000 போச்சு. அதெல்லாம் இந்த சமயம் பண்ணணுமா? அதில் 6000 போச்சு. நாங்கள் அங்கேருந்து ஓட்டு வந்தாச்சா? கொஞ்சம் பக்கமாக போடுங்க. உங்கள் அழகை காட்டுறதே இல்லை. உங்களை எதுக்கு எடுக்கிறாங்க? போட்டால் பணம் மாதிரி மாமா. இப்போ பார்த்தீங்கன்னா வாழை உள்ள நடவு செஞ்சாச்சு. இதில் எல்லாம் பருப்பு விட்டுட்டுருக்குறாங்க, கடலப்பருப்பு விட்டுட்டுருக்குறாங்க. கடலப்பருப்பு விடவே நம்ம பின்னாடியே தண்ணி கட்டிடுவோன்னு, இல்லைன்னா அந்த மண் சூட்டுக்கு பார்த்திங்கன்னா பருப்பு உடஞ்சிரும், நம்மளுக்கு அந்த முளைப்பு வராது. நம்ம தோட்டத்துலேயே பார்த்தீங்கன்னா வாழை போட்டிருந்தோம். அது பார்த்திங்கன்னா ஒரு 10-11 மாதம் நம்ம க்ராப் எடுத்தாச்சு. அதுலேயும் நம்ம கன்று கொஞ்சம் சில கன்று எடுத்து நம்ம போட்டிருந்தோம். அது பார்த்திங்கன்னா இந்த காட்டை அழிக்கிறதுக்கு வேண்டி டிராக்டர், பெரிய டிராக்டர், இது பார்த்திங்கன்னா ரொட்டாவேட்டர், கொஞ்சம் ஹெவியான ரொட்டாவேட்டர், இதில் தான் நம்ம வேலையை அழிக்க முடியும். அது ஓட்டுறதை கொஞ்சம் வீடியோ எடுப்பாங்க. இது மாதிரி புது வீடியோவை பார்க்குறக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.